Okay, online and offline students, welcome to the second session. இந்த செகண்ட் செஷன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செஷன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம மீட் பண்றோம். அதனால இந்த எக்ஸாமினேஷனோட நேச்சர் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நேச்சர்னு கிடையாது. தமிழ்நாடு ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே வராங்க. சரிங்களா? சோ அப்படி மாத்துனதுதான் வந்து இந்த டைமும். ஸோ ஃபர்ஸ்ட் 2018 பாத்தீங்கன்னா சுமாரா இருந்திருக்கும். 2019 பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். 2023 பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சிம்பிளா இருந்துச்சுன்னு ஹாப்பியா நம்ம நினைச்சோம்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய ஆப்பு. கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணவங்க எல்லாம் கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. மெயின்ஸ்ல உங்களுக்கு அதுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. எப்படி நான் ஃபீல் பண்றேன்னா ரொம்ப ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணவங்க, அதாவது நான் இந்த இதெல்லாம் படிச்சிருப்பேன், இவ்வளவு நான் படிச்சா போதும் அப்படின்னு ஒரு கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாம் கிளியர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா மெரிட் லிஸ்ட்ல வரல. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான நேமே இப்பதான் நமக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இட் இஸ் ரியல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நவ். நம்ம இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மள நிறைய எஃபெக்ட் பண்ற ஸ்டேஜ் இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு 6 months 7 months தான் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் அப்படி மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள செகண்ட் வேவ் வந்து அடிச்சிரும். அதுதான் மெயின்ஸ். ஸோ கொரோனாக்கு எப்படி நமக்கு டப்புன்னு எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்க போகுது. யூபிஎஸ்சிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ, நம்ம யூபிஎஸ்சிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? நம்ம அந்த அளவுக்கு பேய் மாதிரி எல்லாம் படிக்க தேவையில்ல. இப்பையில இருந்து சில்லா படிக்கணும். ஆனா கண்டிப்பா படிக்கணும். நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளாஸுக்கு வரல. அவங்கள பத்தி நான் இங்க பேசுறது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்க கிளாஸ்ல இல்ல. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். நம்ம தனியா அவங்கள பார்ப்போம். சோ பேசிக்கா நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம கொண்டு வரலான்றது என்னோட ஐடியா. என்னன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, எனக்கு சந்தோஷம் தான். நான் எடுக்கிற வரைக்கும் கிளாஸ் ஜாலியா எடுத்தேன்னா நான் போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதானே என் வேலை. ஆனா அப்படி இருக்கிறது வந்து possibly it's not right. I want everybody to put their efforts. So அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க அம்மா அப்பா அதுக்கு நம்பிதான் காசு பே பண்ணிருக்காங்க. நீங்களும் அப்படிதான். So we will have attendance. ஆஃப்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஆஃப்லைனுக்கு கண்டிப்பாக வரணும். ஆஃப்லைனுக்கு வர முடியும் தானே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ரீசன் என்னன்னா ஆஃப்லைனுக்குன்னு ஒரு பர்க்ஸ் இருக்கு. போன வாட்டி ஆஃப்லைன்ல வந்தவங்க எல்லாருமே கிளியர் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர அவங்களுமே ஜஸ்ட் மிஸ் தான். சரிங்களா? ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலதான். என்னன்னா அடுத்த கிளாஸ்ல இருந்து எல்லார்கிட்டயும் நான் கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு ஆன்சர் சொல்றவங்க மட்டும் தான் கிளாஸ்ல இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க கிளாஸ் விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கலாமா? சோ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ரேண்டமா எல்லாத்தையும் படிச்சோம்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோம். சோ எதை படிக்கணும்னு சில ஏரியாஸ் இருக்கு. அதுதான் நம்ம படிக்க போறோம். அது ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி படிக்க போறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 2020 எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 2019 மெயின்ஸ் 2020 நடந்துச்சு. சோ அதுல ABCD அப்படின்னு சொல்லி 4 பார்ட் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துலயும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல 20 மார்க்குக்கு 2 கொஸ்டினும் வந்துருச்சு. ஓகே. சோ இந்த ABCDல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல 2 கொஸ்டின் 20 மார்க்கா கேட்டிருந்தாங்க. எப்பயுமே உங்களுக்கு 20 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கையே வைக்க முடியாத மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஜஸ்ட் உல்டாவா 20 மார்க் கொஸ்டின் எல்லாம் ஈஸியாகவும் 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் சூனியமாகவும் கேட்டு வச்சுட்டாங்க. சோ 10 மார்க் கொஸ்டின்ல இந்த வாட்டி என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா டைம் சேலஞ்ச் இருந்தது, ஸ்பேஸ் சேலஞ்ச் இருந்தது. சோ இவ்வளோ பெரிய பேக்கேஜை கேட்டு இவ்வளோண்டு ஏரியா இதுக்குள்ளயும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயின்ஸுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்டர்ஸ், டைம் மேட்டர்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் நான் பெருசா குண்டா அழகா எழுதுவோம் மேம்னா அந்த குண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி சின்ன சைஸ்க்கு எழுத நம்ம பழக்கப்படுத்தணும். பிளஸ் டைமிங்கும் நம்ம ப்ராப்பரா வச்சுதான் டிரான்ஸ்லேஷனை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் ஆளுங்கனால நீங்க டைம் வச்சு பண்ணாதீங்க. ஒண்ணுமே புரியாது. ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரா பண்ணாலே போதும். இது 1 மந்த்துக்கான ட்ரைனிங். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஹாஃப் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங்கை வச்சு நம்ம பண்ணுவோம். அடுத்த மந்த்ல இருந்து ப்ராப்பரா டைமிங் வச்சு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கே தனி டெஸ்ட் இருக்கும். அதை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து முடிஞ்சா கொரியர் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் நம்ம டிஸ்கஸ் தானே பண்ணுவோம். கொரியர் அனுப்பிச்சிட்டீங்களா ஈஸியா நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? டன். சோ இதுல வந்து எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். எதுவுமே விடுற மாதிரி வராது. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாம வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்த தடவை இருந்தா ரொம்ப ரிஸ்க், உள்ள போக முடியாது. ஓகேங்களா? டன். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ப்ளீடிங்ஸ்
ப்ளீடிங்ஸ் தான் என்னது? பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ளீடிங்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வாதுரை. பிளைண்ட் அது. ஓகேங்களா? வாதுரைகள். ப்ளீடிங்ஸ்க்கு வாதுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்குரை அப்படின்னா பிளைண்ட். ஓகேங்களா? ஓகே. டெபாசிஷன்ஸ்னா கரெக்ட். டெபாசிஷன்ஸ் சாட்சியங்கள். இதுல என்ன மாதிரி கேட்பாங்கன்னா கத்தி, கடப்பாரை, அந்த மாதிரி விஷயங்களுக்கான இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. கூர்வாளை வைத்து விட்டு விட்டான். கூர்வாளுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்வீங்க நீங்க? மேட்ச் கரெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி கூர்வாள் அருவாள் வச்சு வெட்டுவாங்க, தடிய வச்சு அடிச்சான்வாங்க. சரிங்களா? சோ நம்ம என்ன ஒண்ணுக்கும் ஒரு லிஸ்டிங்ஸ் நமக்கு வேணும். ப்ளீடிங்ஸ் சில வார்த்தைகள் இருக்கும், அததான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. பிளெயின்டிவ் சைடு எக்ஸிபிட் 1 இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆல்ரெடி பார்த்தோம். வாதி சான்றாவணம் 1. சரிங்களா? எக்ஸிபிட் அது. சாட்சின்றது விட்னஸ். நமக்கு இந்த இடத்துலதான் நம்ம தடிக்கு டம்முன்னு விழுந்துருவோம். அந்த மாதிரி இல்லாம கரெக்டா நம்ம போகணும். சோ ப்ளீடிங்ஸ்க்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன், டெபாசிஷன்ஸ்க்கான லிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம். இதுல என்னன்னா கிரைண்டர், மிக்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட கல்யாணத்துக்கு நான் கொடுத்தேன், இவர் திருப்பி கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். ஸோ கிரைண்டர், மிக்சிக்கெல்லாம் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சில விஷயம் எல்லாம் அப்படியே எழுதணும், தப்பு கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சில இடங்களும் இருக்கு, ஆனா தப்பா அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது நம்ம. ஓகே. அடுத்து டீட்ஸ். டீட்ஸ்க்கான சில வார்த்தைகள் இருக்கு. சக்சஸர்ஸ். சக்சஸ்னா என்ன சொல்லலாம்? லீகல் ஏர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. இப்ப கிஃப்ட் டீடு, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டீடு, தான பத்திரம், அருளுதி பத்திரம்னு ஒண்ணு இருக்கு. செட்டில்மெண்ட் டீட், அடாப்ஷன் டீட், ஸ்ரீஹார பத்திரம். அடாப்ஷன் டீட்னா ஸ்ரீஹார பத்திரம். சரிங்களா? சோ அந்த மாதிரி டீட்ஸ் எல்லாம் ஒரு 10 டீட் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். டைம் இருக்கு, ஆனா இப்ப முழிக்காதவங்க எப்பயுமே முழிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில முழிக்கும் போது தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அதனால நம்ம இப்பல இருந்து படிக்கணும், அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம ஒரு 10 ஆர்டர் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலே என்ன வார்த்தைகள் வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா நம்ம குறைஞ்சது 300 டிரான்ஸ்லேஷனாவது பண்ண போறோம். அது ஒரு ஐடியா வச்சிருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் ஓட முடியுதோ தம் கட்டி ஓடுவோம். ஓகேங்களா? என்னன்னா நம்ம காம்படிட்டரை விட நம்ம அதிகமா பண்ணிருக்கணும்ப்பா, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? டன். சோ அடுத்தது 2019 டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. அதுல உங்களுக்கு ஏபிசின்னு 3 இது கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு 2019 வீடியோ மட்டும் தானா? சரி, ஓகே ஓகே தான் நினைக்கிறேன். வாய்ஸ் கேக்குது இல்ல ஆன்லைன் எல்லாருக்கும்? எஸ் மேம். சோ உங்களுக்கு இதுவுமே 20 மார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 மார்க் இருக்கு. சோ 20 மார்க் 15 மார்க் அப்படி பிரிச்சு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு 10 மார்க் 20 மார்க் அப்படிதான் கேட்டிருக்காங்க. சோ எதுக்கு நம்ம மார்க் போக்கஸ் பண்றோம்னா கொஸ்டின் அவ்வளவு பெருசா இருக்கும், அதுக்காக தான். சோ யூஸ்வலி ஒரு பேப்பரை எடுத்தீங்கன்னா சிலது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது சிம்பிளா இருக்கு அப்படின்னு. அந்த கொஸ்டினை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். சோ எந்த கொஸ்டின் நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் உங்க சக்சஸே இருக்கு. அந்த பிராக்டிஸ் நமக்கு ஒரு 10 பேப்பர் நீங்க எடுக்கும்போது 11வது பேப்பருக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால என்ன சொல்ல வரேன், டெஸ்ட் எடுங்க, அவ்வளவுதான். சோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, தமிழ்ல கேட்டு அப்படியே இங்கிலீஷ் வைஸ் வர்சாவா இருக்கும். சில பேருக்கு தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் எதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க. தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் எனக்கு ஈஸியா இருக்குப்பானா அது ஃபுல்லா முடிச்சிருங்க. நடுவில் நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் செட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி 10 நிமிஷம் எடுத்துக்கும். நம்ம கிட்ட 10 நிமிஷம் இல்ல. சோ ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்துட்டு வரணும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஹெல்ப்பா போய் முடியும். கரெக்டுங்களா? ஓகே. நம்ம இப்போ ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க போறோம். எல்லாரும் புக் எடுத்துக்கோங்க. இன்னில இருந்து என்னன்னா உங்களோட நோட்ஸையும் நீங்க எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். நோட்ஸ் ப்ராப்பரா நம்ம ஃபைனலா இருந்தாதான். எங்க நோட்ஸ் இருக்கு அப்கோர்ஸ், அது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அது பக்கத்துலயாவது நீங்க ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கணும், இல்ல தனியாவது நோட்ஸ் எடுத்துருக்கணும். கடைசியில நாளைக்கு ப்ரிலிம்ஸ்னா 2 நாள் முன்னாடி நீங்க உட்காந்து புக்கையோ எங்க நோட்ஸையோ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க உங்க நோட்ஸ் எடுத்திருந்தால்தான் புரியும். நமக்கு டைம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க ஒரு கான்செப்டை படிக்கணும், எம்சிக்யூ எடுக்கணும், அதுக்கான நோட்ஸ் எடுக்கணும். எனக்கு அன்னன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அன்னன்னைக்கு நோட்ஸ் வாட்ஸ்அப்ல வந்துடணும். ஓகேங்களா? அடுத்து 50 எம்சிக்யூ போட்டா அதை சால்வ் பண்ணி ஏபிசின்னு எழுதி வந்துடணும் கம்பல்சரி. ஓகே, டன். சோ இப்போ இதை எழுதுங்க. ஐ எம் பிளெயின்டிஃப். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க?
மாறவே இல்லையா? நான் வாதியாவேன். நான் வாதியாவேன். நான் வாதியாவேன்னு சொல்லிட்டு எழுதுங்க எல்லாருமே. ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா நான் வாதி ஆவேன், ஐ எம் பிளெயின்டிஃப். இது தெரியணுமே. நான் ஆக்சுவலி நான் ஸ்கிரீன்ல மூவ் பண்றேன், இது மூவ் ஆக மாட்டேங்குது. ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்லைங்க மேம். தெரியல மேம், அதே ஸ்கிரீன் தான் இருக்கு. இப்ப தெரியுது மேம். கொஞ்சம் ஸ்க்ரால் தெரியுதுங்களா? அப் அண்ட் டவுன். எஸ், செக்குக்காக. ஓகே, டன். சோ ஐ எம் பிளெயின்டிஃப், நான் வாதியாவேன் நீங்க சொல்லலாம். ஆனா எதுக்கு நீங்க வாதிக்கு? சோ ஆன்லைன்ல கரெக்டா சொன்னாங்க, நான் இந்த வழக்கின் வாதி. ஓகேங்களா? வியாதி அப்படின்னு நிறைய நமக்கு அப்படிதான் வரும், நான் இந்த வழக்கின் வியாதி அப்படின்னு. நோ, இட்ஸ் வாதி. அந்த மாதிரி வாதின்னு எழுதுங்க. ஏன் இந்த வழக்கின் வாதி அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு மீனிங் வராது. ஐ எம் பிளெயின்டிஃப்ன்ற போது உங்களுக்கு இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ தமிழ்ல உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்னஸ் இருக்காது. நான் இந்த வழக்கின் வாதி அப்படின்னு நீங்க போடணும். பேசிக்கா டிரான்ஸ்லேஷன்ல வழக்கின் வாதியாவேன்னு சொன்னாங்க. வாதியாவேன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. சோ டிரான்ஸ்லேஷன்ல அவங்க என்ன பாப்பாங்கன்னா கீவேர்ட்ஸ்க்கு நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்களா, அதாவது மீனிங் சொல்லிருக்கீங்களா. அதே மாதிரி ஒரு ஒரு உங்க சென்டென்ஸ படிச்சா அந்த பொருள் கன்வே ஆகுதா அப்படின்ற ரெண்டு விஷயத்த நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா ஓகே. அப்படியே எக்ஸாக்டா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி ஜட்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, டன். சோ இதை யாராவது படிங்க ஆஃப்லைன்ல. வெரி குட். சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கீவேர்ட்ஸை எடுத்துக்கணும். கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கஷ்டமா பதில் தெரியாததுதான் கீவேர்ட்ஸ். சோ அப்படி இதுல பார்க்கும்போது பிளெயின் ஸ்கெடியூல் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தாவா சொத்து. தாவா சொத்துன்னு சில பேர் சொல்றாங்க, அது கரெக்டா? சொத்து அட்டவணை. சூட் ப்ராப்பர்ட்டி தான் தாவா சொத்துனா ஷெட்யூல் மென்ஷன் ப்ராப்பர்ட்டி தானே மேம் தாவா சொத்து? சூட் ப்ராப்பர்ட்டி தான் தாவா சொத்து. சரிங்களா? வழக்கு அட்டவணை. வழக்கு அட்டவணை. ஷெட்யூல். ஓகேங்களா? வழக்கு அட்டவணை. வழக்கு அட்டவணை கிடையாது இங்க. பிளெயின்ட். ஓகேங்களா? வாதுரை அட்டவணை. வாதுரை அட்டவணை. வாதுரையின் வழக்குரை அட்டவணை. வழக்குரையின் அட்டவணையும் கரெக்ட் தான், வாதுரையின் அட்டவணையும் கரெக்ட் தான். ஆக்சுவலி வழக்குரை இன்னும் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ப்ளீஸ் கம் இன்சைட். அடுத்தது வந்து சேல் டீட். சேல் டீட்னா என்ன சொல்லுவாங்க? இறைப்பத்திரம். முடிச்ச பிறகு we can talk if you have time. இறைப்பத்திரம், விற்பனை பத்திரம். சேல் டீட்னா என்ன சொல்வாங்க? கிரயப்பத்திரமும் கரெக்ட் தான், விற்பனை பத்திரமும் கரெக்ட் தான். ஆனா இதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். கிரயப்பத்திரம்னு நம்ம வந்து வெறும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் சொல்லுவோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டா உஷாரா விற்பனை பத்திரம்னு நீங்க எழுதிடணும். ஆனா விற்பனை பத்திரத்தை நம்ம ரெண்டு இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து பொசஷன். அப்ப என்ஜாய்மெண்ட்டுக்கு பொசஷன்னா சுவாதீனம், என்ஜாய்மெண்ட்னா அனுபவம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. என்ஜாய்மெண்ட்னா என்னது? அனுபவம். என்ஜாய்மெண்ட்னா உங்களுக்கு அனுபவம். பொசஷன்னா சுவாதீனம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேர்ட்ஸ் தான். சோ கிளாஸ்ல வெறும் வேர்ட்ஸ் எடுக்கிறாங்களே நீங்க நினைக்க கூடாது. வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் அதுல இருந்து படிக்கிட்டு நம்ம கட்ட முடியும். சோ வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இருந்தாலும் நம்ம வந்து சென்டென்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம் ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக. சரிங்களா? இப்போ இவ்வளவு பெரிய லைன் இருந்ததுன்னா அதுக்கு பிச்சிங் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு டைம் ரொம்ப சால்வ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஈஸி ஆயிடும். ஸோ பேசிக்கலி டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு ஈஸியான வே. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு டேட் இருந்தா அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா டக்குன்னு நீங்க லாஸ்ட்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா லாஸ்ட்ல இருந்து பண்றது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்குது, லாஸ்ட்ல இருந்து தமிழ்ல பண்றது ரொம்ப ஈஸியா அமையும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு 3 ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. நான் வாதுரை அட்டவணையில் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்ணுங்க. நான் வாதுரையின் அட்டவணை. நான் சொல்லட்டுமாங்க? ஒரு நிமிஷம், ஆஃப்லைன் ஒரு ஆள் சொல்றாங்க, அதுக்கு அடுத்து இங்க யாராவது சொல்லுங்க. சரிங்களா? சொல்லுங்க.
வாங்கினேன்றத சொல்ல, நீங்க பர்ச்சேஸ் பண்ண விஷயத்த சொல்லல. ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து தேதியிட்ட கிரயப்பத்திரம், சேல் தி டேட்டட். இத்தனாம் தேதி வாங்கினேன் இல்ல, இந்த தேதியிட்ட கிரயப்பத்திரம் அப்படின்னு சொல்லணும். பட் குட் ட்ரை, வெரி குட் ட்ரை. ஓகேங்களா? ஓகே டன். ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க. சொல்றேங்க மேம். சொல்லுங்க. நான் வழக்குரை அட்டவணையில் குறிப்பிட்ட சொத்தை குப்புசாமி மகன் ராமன் என்பவரிடமிருந்து 2/2/5/8 தேதியிட்ட கிரியப்பத்திரம் மூலம் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கிய நாள் முதல் சுவாதீனத்தில் இருந்து வருகிறேன். சூப்பரா சொல்லிட்டீங்க கௌசல்யன். கரெக்டா சொல்லிட்டாரு, அப்படியே லைனா சொல்லிட்டாரு. எக்ஸலண்ட். இத அப்படியே நீங்க எழுதுங்க, பிழை இல்லாம எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இத 3 பிழை பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளை விட ஒருத்தவங்க பிழை இல்லாம எழுதியிருக்காங்கன்னா யாருக்கு நிறைய மார்க் வரும்? ஓகேங்களா? சோ அதனால அதையும் நம்ம பாத்துக்கணும். சோ பாதுரையின் சொத்து விவரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்தானது குப்புசாமி மகன் ராமன் என்பவரிடம் இருந்து சோ டேட் அன்று ரூபாய் 10,000 விற்பனை எழுதி வாங்கப்பட்டது. அன்றிலிருந்து எனது அனுபவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சோ அனுபவத்தில் இதுல போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நிறைய இடத்துல கீழே கரெக்டான லைன் எழுதியிருப்பேன். ரெண்டு தப்பு இருக்கு. ஒண்ணு வந்து இந்த சேல் டீட், ஓகேங்களா, கிரயப்பத்திரம். இந்த தேதியிட்ட கிரயப்பத்திரம்னு நீங்க எழுதணும். சரிங்களா? 22/5/2028 தேதியிட்ட கிரயப்பத்திரம் அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட் அனுபவத்தில் இல்லாம சுவாதீனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க, சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. क्वेश्चन நோட்ஸ் நான் வந்து அடுத்த வாரம் நோட்ஸ போட்டுறேன். ஆன்லைன்ல இருக்கவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஆஃப்லைன்ல இருக்கவங்களும் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து சைட்ல எழுதிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே தான். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே டிஸ்பியூட்னு வந்துட்டா தாவா சொத்துன்னு தானே மேம் சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து நம்ம டிஃபர் பண்ணணும் மேம்? பொதுவாவே தாவா சொத்துன்னு எல்லாம் தப்பு இல்லையா? தாவானா என்னது? டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி. தாவானா டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி இல்லங்க. தாவானா டிஸ்பியூட் கிடையாது. தாவானா வழக்கு. ஓகேங்களா? சூட். சரிங்களா? தாவாக்கு மீனிங் வந்து சூட். இத்தனை நாள் வந்து டிஸ்பியூட்ல இருக்க ப்ராப்பர்ட்டியே நீங்க வந்து தாவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சூட்ல இருக்க ப்ராப்பர்ட்டியே தாவான்னு சொல்றாங்க. தாவாங்கிறது சூட்ன்ற மீனிங். சரிங்களா? நீங்க ஜட்மெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு தமிழ் ஜட்மெண்ட் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே டன். சோ அடுத்த லைன் போயிடலாம். The defendant has no right in this property. இதை எப்படி சொல்லலாம்? பிரதிவாதிக்கு இந்த சொத்தை பொறுத்து எந்தவித உரிமையும் இல்லை. பிரதிவாதிக்கு இந்த சொத்தின் மீது எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அடுத்த டிரான்ஸ்லேஷன் லைன் இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க எனக்கு சொல்லணும். எல்லாருமே தெரியணும் இல்லையா? அதுக்காக. ஓகே ஓகே. I also paid tax to the suit property. I also. ஓகே. அதனால I also நானே சொல்றீங்க இந்த மாதிரி. ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க. நானும் இந்த தாவா சொத்திற்கு வரி செலுத்தி வந்துள்ளேன். எக்ஸலண்ட் மேம், எக்ஸலண்ட். நீங்க ஸ்டால்வார்ட் மேம், நீங்க பதில் சொல்லக்கூடாது. சரிங்க மேம். சும்மா சொன்னேன் நானு, நீங்க சொல்லலாம், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் சும்மா சொன்னேன். சரிங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். சரிங்க மேம். ஓகே. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் ஆஃப்லைன் வந்துடுறேன் மேம். ப்ளீஸ் டு கம் வாங்க. தாவா சொத்திற்கு நான் வரியையும் கட்டியுள்ளேன். ஓகேங்களா? வரியையும் I also, நானும் அப்படின்னு சொல்லி also paid tax. ஓகேங்களா? சோ கட்டி உள்ளேன்றத நீங்க ப்ராப்பரா சொல்லணும் டென்ஸுக்காக. சரிங்களா? என்னெல்லாம் பாப்பாங்கன்னா மீனிங் கன்வே ஆகுதா, டென்ஸ் கன்வே ஆகுதான்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட், the patta is transferred in my name. இத பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் எங்க பாருங்க. நான் வேணா இப்படி கீழே வச்சிடறேன். ஓகே டன். பட்டாக்கு
தமிழ்ல பட்டாவே தான். மேம் பட்டா தான். கரெக்டா சொல்றீங்க. the பட்டா is transferred in my name. நீங்க லாஸ்ட்ல இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. சூப்பர். பட்டா எனது பெயரில் மாற்றப்பட்டது. ஓகே. சோ தாவா சொத்தின் பட்டா என் பெயரில் மாற்றப்பட்டுள்ளது. பட்டா என் பெயரில் மாற்றப்பட்டுள்ளதுன்னா சில டைம் கம்ப்ளீட்டா இருக்காது. நான் இதுதான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். நீங்க எழுதும் போது உங்களுக்கு பேராகிராஃப்லயே தெரியும் இந்த லைன் வந்து எங்கேயோ தொங்கிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்க சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாவா சொத்திற்கு தாவா சொத்தின் பட்டா என் பெயரில் மாற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா? மீனிங் இல்லாம இருக்கும். யாரு கோர்வையா கரெக்டா மீனிங் எழுதியிருக்காங்க ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 6 மார்க் போகும். கரெக்டுங்களா? So it's a competitive exam, real competitive exam. இந்த வாட்டி 35 மார்க் வாங்கினவங்க எல்லாம் உள்ள போனது அந்த காலம், இப்ப கிடையாது அது. சரிங்களா? ஓகே. The sale deed executed in my favor is EXA1. இதுல sale deed தெரியும். Executed நிறைவேற்றப்பட்ட எக்ஸிக்யூட்னா இயற்றப்படுறது, நிறைவேற்றப்படுறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே. EXA1னா வாதி தரப்பு சான்றாவணம் 1. ஓகேங்களா? The sale deed executed in my favor is EXA1. நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்க இந்த சைடுல. மேம் இத வந்து வாதி தரப்பு சான்றாவணம் ஒண்ணுங்கறத வந்து நம்ம ஷார்ட்டாவே எழுதிக்கலாம்ல? எழுதலாம். வாதி தரப்பு சான்றாவணம் 1 நீங்க ஷார்ட்டாவும் எழுதலாம். எப்படி எழுதுவீங்கன்னா 1 அப்படின்னு எழுதுவீங்க. ஆனா எதுக்கு இந்த மாதிரி பெருசாவே எழுதிட்டு போயிருங்க. ஒரு இது தப்பா நீங்க எழுதினா கூட, பிழையா எழுதினா கூட அந்த மொத்த இது கவுண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸிபிட் A1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டன். சோ இத யாராவது கூட சான்றாவணம் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குங்க தமிழ். பின்னு கரெக்ட் தாங்க. 3 சொல்லியிருந்தா வரும் சான்றாவணம். மேம் ரா வந்து சான்றாவணம் ரா தப்பு 2 சொல்லி என்னதான் வரும். சரி, அது நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட். யாராவது ஒருத்தர், ஆஃப்லைன்ல ஒருத்தர், ஆன்லைன்ல ஒருத்தர். எத்தனை ஆவணம்? இல்ல 2 ஆவணம் போட்டு நீங்க சென்டென்ஸ் சொல்லிட்டீங்க. இந்த கிரைய ஆவணம்னு. கிரைய ஆவணம் கிடையாது, கிரைய பத்திரம், அவ்வளவுதான். சரிங்களா? டீடுனா என்னது உங்களுக்கு? டாக்குமெண்ட்னா என்னது? ஓகேங்களா? சோ யாராவது ஆன்லைன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எனது பெயரில் விற்பனை பத்திரம் வாதி தரப்பு சான்றாவணம் 1ஆக. எனது பெயரில் விற்பனை பத்திரம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எனது பெயரில் விற்பனை பத்திரமா இல்ல எனது பெயரில் இயற்றப்பட்ட விற்பனை பத்திரம்? எனது பெயரில் இயற்றப்பட்ட இல்ல நிறைவேற்றப்பட்ட. கரெக்ட். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க. கொஞ்சம் fill in the blanks மட்டும், அவ்வளவுதான். சரிங்களா? சொல்லுங்க. இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். திருப்பி இத பண்ணணும். அடுத்த தடவை பிரிண்ட் அவுட் இல்லாம நானே வர மாட்டேன். ஓகே மேம், போன்ல பாக்குறீங்களா? போன்ல வந்து இது மட்டும் பாத்துக்கோங்க. நான் சொல்றத கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிரிண்ட் அவுட்டோட கம்பல்சரி வரேன். நான் இதுக்குதான் இதை நம்ப மாட்டேன். அதை வச்சு உருப்படியா எடுத்துருவேன். ஓகே, உங்ககிட்ட இல்லைங்களா? யாராவது அவருக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க. ஓகே, சோ மியூட்ல வச்சிருங்க. மதி வந்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு ஆப்சென்ட் போட்டேன் நானு. பிரசன்ட் அப்பவே வந்துட்டேன் மேம். நீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கவே நான் என் பேரை முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டேன். அதான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, போட்டுருவோம் பிரசன்ட். ஓகே, சோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, எனது பெயரில் இயற்றப்பட்ட கிரயப்பத்திரம் வாதி தரப்பு சான்றாவணம் 1. ஓகேங்களா? எனது பெயரில் இயற்றப்பட்ட இல்ல எனக்கு என் சார்பாக இயற்றப்பட்ட அப்படின்னு வரணும். இன் மை ஃபேவர்ன்றத என் சார்பாக இல்ல எனது பெயரில் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்தது EXA2 is பட்டா issued in my name. இதை எப்படி சொல்லலாம்? எனது பெயரில் சொல்லுங்க. என் பெயரில் வழங்கப்பட்ட பட்டா சான்றாவணம் வாதி தரப்பு சான்றாவணம் 2.
சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா சொன்னாங்க. ஆன்லைன்ல ஒருத்தவங்க, ஆஃப்லைன்ல சொல்லுங்க. என் பெயரில் என்னது? என் பெயரில் வழங்கப்பட்ட பட்டா வாதி தரப்பு சான்றாவணம் 2 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ இதுல என்னன்னா என் பெயரில் உள்ள பட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இன் யார் நேம்னு வரல, இஷ்யூடுன்னு வந்திருக்கு. இஷ்யூட்னா வழங்கப்பட்டது. சரிங்களா? என் பெயரில் வழங்கப்பட்ட பட்டா வாதி தரப்பு சான்றாவணம் 2 அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? The defendant is attempting to interfere in my possession. சூப்பர். ஆஃப்லைன்ல சூப்பரா சொன்னாங்க. பிரதிவாதி என் சுவாதீனத்தில் நுழைய முற்படுகிறார், முயற்சி செய்கிறார். அட்டெம்ப்டிங். ஓகேங்களா? முயற்சி செய்கிறார். என் சுவாதீனத்தில் உள்ள சொத்தில் பிரதிவாதி அத்துமீறி நுழைய முயற்சி செய்கிறார் அப்படின்னு நீங்க எழுதலாம். இது ஏன்னா இது திருவள்ளுவர் கைட்ல இருந்து நான் எழுதி போட்டிருக்கேன். மெயினா எதுக்குன்னா நிறைய பேர் புக்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, எஸ்பெஷலி திருவள்ளுவர் கைடு வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த கைடு எல்லாம் அப்படியே நம்ம நம்ப கூடாது. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மீனிங் மிஸ்டேக் இருக்கு. நம்ம கிளாஸ்ல இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே, அவங்களுக்கு மட்டுமா சொன்னோம், நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை பண்ணாதீங்கன்றதுக்காக உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அடுத்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஐ பிளான்டட் ட்ரீஸ் இன் த லேண்ட். இது என்ன சொல்லிருப்பாங்கன்னா மரங்களை நான் பயிரிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. நற்று வைத்தேன். கைட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, அவங்களை தப்பு சொல்லல, பெரிய ஒர்க் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கு, உஷாராயா உஷாரு, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. நான் அந்த சொத்தை வாங்கிய பிறகு மரங்களை அங்கு நட்டேன், அதுதான் மீனிங். ஓகேங்களா? அந்நிலத்தை வாங்கிய பின்பு, ஏன்னா இந்த லேண்ட்னு இருக்குல்ல, ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஐ பிளான்டட் ட்ரீஸ் இன் த லேண்ட். அந்நிலத்தை வாங்கிய பின்பு நான் அந்நிலத்தில் மரங்களை நட்டுள்ளேன், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து on 6/01/85 the defendant attempted to cut the trees and the same was prevented by me with the help of others. இது நீங்க எங்க இருந்து பிட்ச் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே பாதி டைம் உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். சோ இல்ல 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 நீங்க நல்லா பண்றீங்க. வேற யாராவது ஒருத்தர் வாங்க இப்படி பார்த்தோன்னே டக்குன்னு 2 பேரும் குடிச்சிட்டீங்க. எனக்கு என்னவோ டீச்சர் அடிச்சு போல, உங்களதான் கூப்பிடணும் போல இருக்கு. ட்ரை பண்ணுங்க, கன்சிடர் திஸ் as a family. இங்க தப்பு செஞ்சா அங்க நல்ல மார்க் எடுப்பீங்க, அவ்வளவுதான். யார் ட்ரை பண்றீங்க? சார் நீங்க ட்ரை பண்றீங்களா? பொறுமையா டைம் எடுத்துக்கோங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. மீன்வைல் உங்களுக்கு அப்படியே தனியா இருக்கா எதுவுமே புரியாம? கரெக்ட். சாருக்கு வேணா போன் பண்ணுங்க, 63821 போன் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இது டிரான்ஸ்லேஷன் கிளாஸ். எப்படி இருந்தாலும் இதோட ரெக்கார்டிங் நீங்க பாத்துட்டு தான் அடுத்த கிளாஸ் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க எப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி தானே ஆகணும். இதுல என்ன வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. டிபெண்டன்ட்னா பிரதிவாதி. நீங்க உங்க கையில இல்லவே இல்ல டாக்குமெண்ட். வெரி குட். இது இருந்தா சரிங்க, ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்குள்ளயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இது வரைக்கும் பண்ணதை எழுதி எனக்கு நீங்க அனுப்பணும் கிளாஸ்க்கு அப்புறம். The defendant attempted to cut the trees. attempted முயற்சின்னு சொல்லுவீங்க, டிஃபெண்டன்ட் பிரதிவாதின்னு சொல்லுவீங்க. உங்களுக்காக தான் ஸ்கிரீனே போட்டிருக்கு, இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஓகே. and the same was prevented, தடுக்கப்பட்டது. ஓகேங்களா? with the help of others, மற்ற சிலரின் உதவியுடன். இதை எப்படி நம்ம லிங்க் பண்றது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க சும்மா. இப்ப நமக்கு தூய தமிழ்ல வரலனாலும் நம்ம வழக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா தூய தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அடுத்த கிளாஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. ஓகே, டன். பிரதிவாதி மரங்களை வெட்ட முற்பட்ட போது மற்றவர்களின் உதவியுடன் அதனை தடுத்து நிறுத்தினேன். ஓகே ஓகே, டன். ஆன்லைன்ல யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. 6/1/55 பிரதிவாதி மரக்கன்றுகளை வெட்ட முயற்சி செய்தார். நான் மற்ற சிலர் நபர்கள் உதவியுடன் பிரதிவாதியை வெளியேற்றினேன். வெளியேற்றினேன் சொல்றீங்க, இங்கிலீஷ்ல நமக்கு வெளியேற்றினேன் இல்லீங்களே. எவிக்டட் ஏதாவது இருக்குங்களா? இல்லீங்களே. பிரிவென்டட் தானே.
சரிங்களா? அது ஒரு திருத்தம். இன்னொன்னு மரக்கன்றுகள் அப்படின்னு சொன்னீங்க. இங்க ட்ரீஸ் தான் இருக்கு, மரக்கன்றுகள் கிடையாது. சரிங்களா? நீங்க சொன்னது நல்லாதான் இருந்தது. அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுல இருக்க வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. ப்ரிவென்டட்னா ஓகே தடுத்து மேம். நிறுத்தினார்ன்ற மாதிரி நல்லா டிரான்ஸ்லேட் பண்றீங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாதான் வரும். டிரான்ஸ்லேஷன் அப்படிதான். The defendant may again interfere into my possession. எஸ் எஸ் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் நான் இதுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அங்க கொஞ்சம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க. 6/1/85 அன்று பிரதிவாதி அம்மரங்களை வெட்ட முயற்சித்தார். ஆனால் நான் அதனை மற்ற சிலரின் உதவியுடன் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஆன்சர் மறைச்சாச்சு. இப்ப அடுத்த லைன். The defendant may again interfere into my possession. மீண்டும் முற்பட்டார். எதற்கு? அத்துமீறி நுழைய முற்படலாம்னு யார் சொன்னது? பின்னாடி யாரு? சூப்பர். மே இந்த மாதிரிதான். ஓகேங்களா? ஷால் மே எல்லாத்தையும் நம்ம பார்த்து கரெக்டா பண்ணணும். இப்ப பார்த்து பண்றது கூட பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்ல டப்பு டப்புன்னோ அப்ப பார்த்து பண்ணணும். சொல்லுங்க. பிரதிவாதி மறுபடியும் என் உடைமையில் குறுக்கிடலாம். உடைமை. உடைமை. ஓகே, பொசிஷன் தான். ஓகே, சொல்லுங்க. பிரதிவாதி மறுபடியும் என் உடைமையில் குறுக்கிடலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. ஓகேங்களா? பிரதிவாதி மீண்டும் என் சுவாதீனத்தில் உள்ள சொத்தில் அத்துமீறி நுழைய முற்படலாம் அப்படின்னு நம்ம கைட்ல கொடுத்திருந்தாங்க. இதுவும் கரெக்ட் தான். என் சொத்தில அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க, சுவாதீனத்தில் முற்படலாம்னு சொல்லலாம். சரிங்களா? எனவே அப்படின்றத எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்திருப்பாங்க. அந்த எனவே நம்ம போடக்கூடாது. எனவேனா இங்கிலீஷ்ல என்னது? ஹென்ஸ் அப்படின்னு வந்தாதான் நீங்க எனவே போடணும். தேர்ஃபோர் வந்தா ஆகவே, ஆதலால் அப்படின்னு ஆதலால். போடலாம். சரிங்களா? ஆகவே. ஓகே, சோ இங்க ஹென்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம எனவேன்னு வரணும். ஹென்ஸ் இது மறைச்சிடணும். ஹென்ஸ் the defendant may be restrained from entering with my possession. ரெஸ்ட்ரெயின்ட்னா தடுக்கப்பட வேண்டும். தடுக்கப்பட்ட ஓகே. ஹென்ஸ்ன்றத எனவே சொல்லுவீங்க. எனவே பிரதிவாதி ம் எனது சுவாதீனத்தில் ம் அத்துமீறி நுழைவதை தடுக்கப்படலாம். தடுக்கப்பட வேண்டும். தடுக்கப்பட வேண்டும். இங்க ஆன்லைன்ல கரெக்டா சொல்லிருக்காங்க. கரெக்ட் தான். மேபி ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து கோர்ட் கிட்ட நம்ம கேட்கும் போது நீங்க கண்டிப்பா ரெஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். we cannot use shall. அதனால அந்த மே. சோ மேக்கே டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. தமிழ்ல எக்ஸாக்ட்டா இப்படி நம்ம கேட்க முடியாது. நம்ம வந்து நீங்க பண்ணாலும் பண்ணலாம், தடுக்கப்பட வேண்டும்னு தமிழ்ல கேட்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல நீங்க மே தான் யூஸ் பண்ணணும். இது பேசிக் டிஃபரன்ஸ். ஆனா நமக்கு படிக்க தான் தெரியும், படிக்கும் போதுதான். சரிங்களா? எனவே பிரதிவாதி என் சொத்துக்குள் நுழையாவண்ணம் தடுத்து நிறுத்துமாறு வேண்டி அணை இன்றைய அணைன்னு தான் எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. அணை பிறப்பிக்க இந்த வழக்கு ஒரு நிமிஷம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம கைட்ல இருந்துச்சு. சோ இதுல என்னென்ன விஷயம்னா, ஆணை பிறக்கப்பட்டு நிறைய வந்து நமக்கு குரில் நெடில் பிரச்சனை வரும். சோ ஆணை, இங்க ஆணையை பத்தி ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஆர்டர் பத்தி இதுக்கு இது ஆமா. டிரான்ஸ்லேஷனா? இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே இருக்கிறது தான் கரெக்ட். எனவே பிரதிவாதி என் சுவாதீனத்தில் உள்ள சொத்தில் நுழையாவண்ணம் தடுக்க தடுக்க வேண்டும். வேண்டும். அவ்வளவுதான். ஓகேங்களா? டன். யாருக்கிட்டயாவது கைடு இருக்கா? நான் அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். தப்பா பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயத்துல. சரிங்களா? திருவள்ளுவர் கைடுங்களா மேம்? ஆமா ஆமா, இதுல அது ஃபர்ஸ்ட் இருக்குங்க மேம். அது என்கிட்ட இருக்கு மேம். அது நான் அதை வச்சு நான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் தான். ஒர்க் பண்ணுங்க, தப்பு இல்ல. கொஞ்சம் காஷியஸா பண்ணுங்க, அதுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? என்ன கைடு? திருவள்ளுவர் கைடுன்னு உங்களுக்கு புக்ஸ்க்கு ஒரு தனி செஷன் நான் போடுறேன். எந்த புக், ஒரு புக்ல என்னென்ன நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கவர் பண்ணதான் போறோம். சில பேருக்கு புக் வாங்கணும்னு அதெல்லாம் படிச்சாதான் நமக்கு படிச்ச மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஆளுங்க வாங்கிக்கலாம். அவரே ஒரு 4 புக் போட்டிருக்காரு தனித்தனியா. போன வருஷமே வாங்கியாச்சு. அப்படிங்களா? ஓகே, அதை விட சூப்பர் புக்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சரிங்களா? நல்லா பண்ணிருக்காரு அவரும். அடுத்தது சூட் மேபி வாங்கணுமா மேம்? வாங்க தேவையில்லை. சில பேர் புக்ல படிச்சாதான் படிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்காக ஒரு செஷன். சரிங்களா? ஓகே 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 டன். The suit may be decreed as paid for with cost. With cost. அத என்னன்னு சொல்லுவோம்?
சூட் மேபி சொத்தினை சொத்து எங்க எங்க இருக்கு? தாவா நெட் வழக்கு காஸ்ட்னா செலவு தொகைகளுடன் சூப்பர். செலவு தொகையுடன் கூடிய ஆணை தான் உங்களுக்கு டிகிரி. ஓகேங்களா? ஓகே. சோ காஸ்ட்னா செலவு தொகை. சரிங்களா? the suit may be decreed as paid for with costனா இத்தாவாவில் அதற்கேற்ப செலவு தொகையுடன் கூடிய வழக்காணையை பிறப்பிக்க வேண்டுகிறேன். இத்தாவாவில் அதுதான் this suit may be decreed அதற்கேற்பன்னு நம்ம மாத்திக்கிட்டோம். ஓகேங்களா? செலவு தொகையுடன் கூடிய வழக்காணை அதுதான் டிகிரி. வழக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சூட்டு பிளெயிண்ட் அப்படின்னு நமக்கு வருது. வழக்காணை அப்படின்னும் போது உங்களுக்கு டிகிரி. ஓகேங்களா? பிறப்பிக்க வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு நீங்க எழுதலாம். பிரேட பிரார்த்திக்கிறோம் எழுதலாம், வேண்டுகிறேன்னு எழுதலாம். இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் முடிச்சுட்டோம். அதனால ஒரு கான்செப்டுக்கு போயிடுவோம். டைம் என்னது? அப்படியே பறந்துருச்சுல டைம். டிரான்ஸ்லேஷன் ஜாலியா போயிட்டு ஜாலியா போச்சுங்களா? டிரான்ஸ்லேஷன் இன்டராக்ட் பண்ணிட்டு போறதால தெரியல மேம்.